ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கிறது அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி கிடைக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் மொபைல் தேடி சுட சுட நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். இது வரைக்கும் ஆதரவு தந்து கொண்டே இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனிமேல் ஆதரவு புதிதாக தரப்போகக்கூடிய உங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்னைக்கு வளர்பிற ஏகாதசி விரத தினங்க. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேசராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க. மேலும் இன்றைய தினம் 4ஆம் இடத்துல 3, 6 கூடிய சந்திர பகவான் இருக்கிறார். இது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தியுள்ளதுங்க. 12ஆம் இடத்துல இன்றைய தினம் நீச்சமடைந்த நிலையில ராகு, சூரியன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மேசராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களது தகுதிக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகளை வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். எனவே அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எந்த வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறையிறதுனால குடும்ப வாழ்க்கையில நிம்மதி பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. நன்மைகள் பல மடங்கு இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய தினம் புதிதாக முதலீடு செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினம் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க. எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க. நல்ல தனலாபம் பெறக்கூடிய யோகம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால வியாபாரிகள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். வியாபாரிகள் மட்டுமல்ல, உத்தியோகத்தொழிலுடைய அன்பர்களும் உங்களது உத்தியோக சம்பந்தமாக அல்லது உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பெற முடியுங்க. அதனால நீங்கள் என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்களை ஒரு லிஸ்ட்டாக ரெடி பண்ணுங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே வந்தால் இன்னைக்கு அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க. உங்கள் தகுதிக்கேற்ப, உங்கள் திறமைக்கேற்ப அதிகமான வெற்றிகள் பல மடங்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாருக்குமே இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேசராசி அன்பர்கள் இன்றைய தினத்தை வந்து லக்கியஸ்ட் நாளாக நீங்கள் கருதி அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏதாவது கண் பார்வையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் பெருந்தன்மையாக செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான மதிப்பான சூழல் உண்டாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி அமைதி பெருகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ப்ரமோஷன்ஸ் வந்து சேருங்க. நல்ல உயர்வான சூழல் ஏற்படும். ஆனால் உங்களுடைய வேலைக்கான கிரெடிட் வந்து மற்றவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. நீங்கள் கடினமாக வேலை செய்து அதுக்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வேறவருக்கு கிடைக்கிறது அப்படின்னா அதை விட கொடுமை எதுவுமே இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் வேலையிலேயே நீங்கள் செய்து முடிச்சுட்டு அதுக்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. அதனால கெத்து கூடும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள்லாம் குறையறதுனால வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. ஆடு மாடு வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் கால்நடைகள் தொழில் மூலமாக அதிகமான லாபத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிறத ஆர்வமாக நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. கற்றல் திறன் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கான ஆர்வம் நிறைந்த உங்கள் செயல்பாடுகள் காரணமாக வெற்றிகள் உண்டுங்க. நாளோட ஆரம்பம் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு நல்லா சுறுசுறுப்பாக மாறுங்க. உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கும் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் தியானம், யோகா போன்றவற்றை செய்யலாம். உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களது ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனைகள் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக பல கவலைகளை நீங்கள் வந்து போக்கிக் கொள்ள முடியும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் வந்து ரொமான்ஸ் உறவுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. அற்புதமான ரொமான்ஸ் உறவுகளை பெறுவதற்கு உங்கள் காதலர் கூட நீங்கள் இன்றைய தினம் அதிகமான நேரத்தை செலவிடுவது ரொம்ப அவசியங்க. மேலும் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா உங்கள் காதலர்
நண்பர்களோட நீங்கள் கலந்துக்கலாம். இன்றைய தினம் சில ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சில நண்பர்கள் அருகில் இல்லாத காரணத்தினால அவருடைய அருமையை வந்து நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் நீங்கள் பெற முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். நெருக்கமான சில நபர்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை இன்னைக்கு புலப்படும். நாள் முடிவில் உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்களை முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு திட்டமிடல் மூலமாக நிறைய காரியங்களை சீக்கிரமா முடிச்சுட்டு ஓய்வை நீங்க எடுத்துக்கொள்ள முடியுங்க. திருமணமானவர்களுக்கு இந்த தினம் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கை துணையை அவருடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்ககிட்ட காமிப்பாரு. அதனால இல்லற வாழ்க்கையில ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெரும்பாலான ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிஜமாகக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க. நீங்க கடவுள்கிட்ட வைத்த பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு உங்க கடமை எதுவாக இருந்தாலும் அது கண்ணும் கருத்துமாக நீங்க முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு இருக்கிறது. குடும்பத்துல மகிழ்ச்சி கூடும். மனஸ்தாபங்கள் நீங்க உங்க குடும்பத்துல அதனால சந்தோஷம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும்னு நினைப்பீங்க. அது எல்லாமே இன்னைக்கு உங்களால சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க. அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது கல்யாண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். அதனால திருமண ஏற்பாடுகளை தாராளமாக இன்னைக்கு செய்யலாங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தினா அது அதிர்ஷ்ட நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. மேலும் நம்பர் 8 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மேசராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் அதிகரிக்கீங்க. ஏதாவது மனஸ்தாபங்கள் இருக்குது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கிவிடும். சில பேருக்கு வந்து பார்வை தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளை இன்னைக்கு நீங்கி பார்வை தெளிவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க செயல்பாடுகளில் பெருந்தன்மையாக நீங்கள் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல கெத்தான சூழல் உருவாகுங்க. மதிப்பு கூடும். சில பேருக்கு புதிதாக முதலீடு செய்யணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆடு மாடு போன்ற கால்நடைகள் மூலமாக அந்த மாதிரி தொடர்பான தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய மதிப்பான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், செயல்படுத்தணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் பெரும்பாலானவை இன்னைக்கு குறைந்துவிடும். அதனால வியாபார முன்னேற்றம் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சொல்ல காப்பாற்றுவீங்க, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. அதனால கெத்தான ஒரு நாள் என்ற தினம். ஆர்வமாக நிறைய விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.